ஹே ஆல் வெல்கம் டு குலலகம். ஸோ எங்கள் கோயிலில் நோன்பு சாட்டியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்காக தான் 3 டேஸ் லீவ் போட்டிருந்தேன். நான் நோன்பு சாட்டுறதுக்காக லீவ் போட்டிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தம்பிக்குட்டிக்கு 3 நாளாக உடம்பு சரியில்லை. ஸோ ஃபீவரு, லூஸ் மோஷன் இப்படியே தான் இருந்துச்சு. ஒரு வழியாக அவர் இன்றைக்கி தான் ரெக்கவர் ஆனார். ஸோ இன்றைக்கி தான் தம்பி சாரை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். ஆனால் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதையுமே அவர் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தார். ஸோ அவரை ஒரு சைட் பார்த்துட்டு அப்புறம் கோயிலை சுற்றி பார்த்தா கிட்டத்தட்ட 1 வீக் அப்புறம் கோயிலுக்கு வரனால அவ்வளோ லைட்ஸு, விடிஞ்சா சாமிக்கு திருக்கல்யாணம் அப்படின்றனால ஆளுக்கு பூ வாங்கி கட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மாதிரி இந்த அணையா தீபமும் போட்டிருந்தாங்க. வைப் ஸ்டார்டட் மச்சின்ற மாதிரி தண்டோரை அடிக்கிறது என்ன, ட்ரம்ஸ் அடிக்கிறது என்ன, தம்பி சார்லாம் பயங்கர எந்துவாயிட்டாரு. நான் கூட இந்த சத்தத்துக்கெலாம் பயப்படுவார் அப்படின்னு தான் நினச்சேன். வாங்கடா நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் அடிங்கடா, நான் பயப்பட மாட்டேன், நீ எப்படி நின்றுட்டுருக்காரு பார்த்தீங்களா? ஸோ தம்பி சார் ஒரு பக்கம் இப்படி வைப் பண்ணிட்டு இருந்தா, பாப்பாவெல்லாம் கேட்கவே வேணாம், ஆட்டம் நிற்கவே இல்லை. ஸோ நம்மளால் ஆட முடியல, பாப்பாவை அதை என்ஜாய் பண்ணட்டும்னு விட்டாச்சு.